வணக்கம். மன அமைதியை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ ரொம்பவே பழமையான ஆனா இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஆழமான ஞானத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா இதோட சக்தி உண்மையிலேயே அபாரமானது. வாங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம பேச போற முழு விஷயத்தோட ஆணி வேரே இந்த ஒரு வரியில தான் அடங்கி இருக்கு. கேளுங்க. அமைதியாக செல்லும் நதியை போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம அமைதியா ஓடுற ஒரு நதி, அந்த காட்சியை மனசுல கொண்டு வாங்க. அந்த அமைதி, அதுதான் நாம பேச போற எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். சரி வாங்க, இப்போ இந்த விளக்கத்தோட இதய பகுதிக்கே போலாம். அதுதான் அறத்தின் நதி. அதாவது நம்ம மனசையே ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நதியா கற்பனை பண்ணிப்போம். அப்போ அந்த நதியில ஓடுற தண்ணி என்னவா இருக்கும்? வேற ஒண்ணும் இல்ல, நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட செயல்களும் தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா, கெட்ட விஷயங்களோட சண்டை போடுன்னு அது சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா நல்ல விஷயங்களை உருவாக்கு, அதை வளர்த்தெடுன்னு தான் சொல்லுது. யோசிச்சு பார்த்தா இது நம்ம வழக்கமா செய்யறதுக்கு நேர் எதிரானது இல்லையா? பிரச்சனையோட போராடுறதை விட்டுட்டு நல்லது உருவாக்குறதுல கவனம் வைக்க சொல்லுது. இது ஒரு பெரிய மனமாற்றம். அப்போ அந்த அமைதியான ஓட்டம் அதுனா என்ன? நம்ம மனசுங்கிற அந்த நதியில பாசிட்டிவான அமைதியான ஒரு நீரோட்டத்தை எப்படி உருவாக்குறது? சரி, உருவாக்குனாலும் அதை எப்படி தொடர்ந்து தக்க வைக்கிறது? வாங்க பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சிம்பிளா 2 ஸ்டெப்ஸ் தான். முதல் படி நல்லதையே நினைக்கிறது. 2வது படி நல்லதையே செய்யறது. இது ரெண்டும் தனித்தனி இல்ல, ஒன்னோடொன்னு சேர்ந்தது. எப்படின்னா, நம்ம நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை செய்ய தூண்டும். நாம செய்யற நல்ல செயல்கள் திரும்பவும் நம்ம மனசுல நல்ல எண்ணங்களை உருவாக்கும். இது ஒரு சூப்பரான பாசிட்டிவ் சைக்கிள் மாதிரி. இப்போ மன அமைதிக்கான 2 விதமான அணுகுமுறையை ஒப்பிட்டு பார்க்கலாம். பொதுவா நாம எல்லாரும் என்ன செய்வோம்? மனசுல ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தா உடனே அதோட மல்லு கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஏன் இப்படி தோணுதுன்னு அதை பிடிச்சு அழுத்தி அடக்க பார்ப்போம். இது ஒரு வழி. ஆனா இந்த நதியின் வழி இருக்கே, அது டோட்டலா வேற. அது கெட்ட எண்ணங்களோட சண்டை போடவே போகாது. அதுக்கு பதிலா நல்ல எண்ணங்களோட ஓட்டத்தை இன்னும் எப்படி வலுவாக்கலான்னு மட்டும்தான் யோசிக்கும். சோ சிம்பிளா சொல்லணும்னா, போராடுறதை விட உருவாக்குறதுக்கு சக்தி அதிகம். உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரிப்பா, நம்ம பாசிட்டிவா நினைச்சு நல்லதே செஞ்சுட்டு போறோம். அப்பப்ப மனசுல வர்ற அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா? அருமையான கேள்வி. அதுக்கான பதில் தான் இந்த உருவகத்தோட அடுத்த பாகம், கரையில் ஒதுங்கும் குப்பைகள். ஞாபகம் இருக்கா அந்த பழமொழி? அதோட 2வது வரியை இப்ப கேளுங்க. தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். அடடா, என்ன ஒரு ஆழமான வரி! அதாவது நாம் அந்த கெட்ட எண்ணங்களோட நேருக்கு நேர் மோதுற வேலையே நமக்கு இல்ல. நம்ம மனசுங்கிற நதியோட பாசிட்டிவ் ஓட்டம் மட்டும் வேடமாவும் வலுவாவும் இருந்தா போதும். அதுவே என்ன பண்ணும்? தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் தானா ஓரங்கட்டி கரைக்கு ஒதுக்கிடும். சரி, இந்த குப்பைகள்னு சொல்றோமே, அது என்னது? ரொம்ப சிம்பிள். நம்ம மனசுக்குள்ள திடீர்னு வர்ற நெகட்டிவ் எண்ணங்கள், தேவையில்லாத உணர்ச்சிகள் தான் அது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இந்த தத்துவம் அந்த எண்ணங்களை ஒரு எதிரி மாதிரியோ இல்ல ஒரு பெரிய பூதம் மாதிரியோ பார்க்கல. அது எப்படி பாக்குதுன்னா, ஆத்துல அடிச்சுட்டு போற ஒரு சருகு, ஒரு குப்பை மாதிரி தான் பாக்குது. அதாவது அதுக்குன்னு தனியா எந்த சக்தியும் கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, திடீர்னு வர்ற கோபம், அடுத்தவங்களை பார்த்து வர்ற பொறாமை, தேவையில்லாம எல்லாத்துக்கும் கவலைப்படுறது, ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிறது, இல்ல நடந்து முறிஞ்சதையே நினைச்சு வருத்தப்படுறது, இது எல்லாமே அந்த குப்பைகள் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம மனசோட ஓட்டம் ரொம்ப மெதுவா பலவீனமா இருந்தா என்ன ஆகும்? இந்த குப்பைகள்லாம் எங்கேயும் போகாம அங்கேயே தேங்கி நின்னு மொத்த தண்ணியும் அசுத்தமாக்கிடும் இல்லையா? ஓகே, இவ்ளோ நேரம் நாம தத்துவம் எல்லாம் பேசிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த அருமையான ஐடியாவை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? உங்க மனசுங்கிற அந்த நதியை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? மொத்தத்துல நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான். உங்க கவனம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க சக்தியும் இருக்கு. ரொம்ப சிம்பிள். நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்றதுதான் உங்க மனநதியோட ஓட்டம் எவ்வளவு வலுவா இருக்கும்னு முடிவு பண்ணுது. நீங்க உங்க கவனத்தை நல்ல விஷயங்கள் மேல வைக்கும்போது உங்க நதியோட ஓட்டம் ரொம்ப அமைதியா, தெளிவா, பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த உரையாடலோட கடைசியில நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் உங்களுக்காக நேரம் எடுத்து உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உங்களுடைய மனநதி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? அதோட ஓட்டம் நல்லா தெளிவா அமைதியா போயிட்டு இருக்கா, இல்ல அங்கங்க குப்பைகள் சேர்ந்து அதோட வேகத்தை தடுத்து தண்ணிய குழப்பிட்டு இருக்கா? இதுக்கான பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு.